ஹாய் டாக்டர் குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னா நான் இருக்கீங்க நம்புகிறேன். நான் தாங்க ஃபேரி கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா தேக்கையோட ஸ்பெஷல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ சொல்லிடுறேன்டா என்னென்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே மேக்கப் செஷன் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஓகேங்களா? அண்ட் மேக்கப் செஷன் ஸ்பெஷல் பார்ட்னால ஸோ அதனால் ஹெட்ஃபோன் போட்டு வந்துடுங்கடா, ஓகேங்களா? அதுதான் சேஃப்டி, சொன்ன கேளுங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்டா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டு இதில் முடிச்சிருப்போம். அவங்க பக்கத்தில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா யுங்கி அண்ட் டேங் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க, ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்து வைப்பாங்க, ஐ கான்டாக்ட் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கிஸ் ரொம்ப ரொம்ப டீப்பாக அப்படியே அழகாக அப்படியே பண்ணியிருக்காங்க. இங்கே அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப ஜென்டலாக ஸ்டார்டிங் பண்ணுறான். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அப்படியே வாலில் பின் பண்ணுறான். வாலில் பின் பண்ணி செம்மையாக போட்டு கிஸ் பண்ணியிருக்கான். இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணின்னு தான் இருக்கான். இங்கே டங்க் வச்சு நல்லா ப்ளே பண்ணியிருக்கான். இங்கே இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடே போகிறான். இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா இங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போதே அப்படியே ட்ரெஸ்லாம் கழட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே இவங்கி டேங்கோட ஹிப்பில் இருக்கான், அதாவது தூக்கி வச்சுருப்பான். ஒரு கோலம் மாதிரி எப்படி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஹிப்பில் முன்னாடி உட்காந்துருக்கான். இன்னும் வாலில் தான் பின்னாயிருக்கான். இங்கே டேங் செம்மையாக போட்டு யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணோமோ அவனுக்காக நம்ம யுங்கிக்காக இவ்வளோ நாளாக அமைதியாக போகிறது, அவனுக்காக ஸ்பேஸ் கொண்டு இருந்ததில்ல. ஆனால் அவ்வளோவும் அவன் உள்ளுக்குள்ளே ரொம்ப அப்சஷனாக யுங்கியை எப்படா நம்மக்குள்ளே வச்சுப்போம், அவன் எந்த ஆக்க முடியும்னு அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருப்பான். அவ்வளோ லவ்வோட, அவ்வளோ அப்சஷனோட, அவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பான். இப்போ அந்த பொறுமைலாம் இருந்து அப்படியே கிஸ் பண்ணியிருக்கான். லிட்ரலி அவங்க 2 பேரும் நெக்கில் தான் இருக்காங்க. இங்கே யுங்கி மேலே பக்கமாக, அதாவது நெக் அவனுக்கு ஏற்ற மாதிரி டேங்க் ஏற்ற மாதிரி தலையை தூக்கி வச்சுருக்கான். அவன் டேங் பைட் பண்ணியிருக்காங்க நெக்கில். நெக்கு, செஸ்ட்டு, ஷோல்டருன்னு போயின்னுக்கான் அவன். இப்போ இங்கே டேங் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே தூக்கி யுங்கியை தூக்கி அப்படியே பெட்டில் போட்டுறான். பெட்டில் போட்டு யுங்கியோட 2 கையும் அதாவது 2 கையும் சைடில் இருக்குது. அவன் 2 கையும் பின் பண்ணி வச்சுருக்கான் பெட்டில். அவங்க அப்படியே லிக் பண்ணதும் சக் பண்ணதும் அப்படி பண்ணின்னுக்கான். அவங்க அப்படியே இங்கே இங்கேயும் அப்படியே ப்ரீத்லேயே, அதாவது ஒரு ஹெவி ப்ரீத்லேயே மூன் பண்ணியிருக்கான். அவன் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு ப்ரீத் பண்ணின்னு தான் இருக்கான். அதை ஃபீல் பண்ணுறான். அப்படியே கண்ணு வந்துட்டு செம்மையாக ஃபீல் பண்ணியிருக்கான். இங்கே அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவனும் ஒரு 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 லெவலில் தான் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே அப்படியே ஸ்லோவாக கிளன்னு போக கடைசியில் அங்கேயே சக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே தான் என்ன பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கண்டுக்கல. அவன் சொல்கிறதான் ஒன்று, அவன் நிறுத்தணுமா, அதுவும் அவன் கேட்கல. இப்போ இங்கே ரொம்பவே ப்ளஷர் கொடுத்துனுப்பான். அவனால் அந்த யுங்கிக்கு தாங்கவே முடியல அந்த ப்ளஷரை. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே தான் தாங்க, எனக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்குது, நம்ம பிரேக் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மேலே அப்படியே ஐ கான்டாக்ட் வர மாதிரி அவங்க லெவலில் வரான். மேலே முடியாது முடியாதுன்னு இங்கே அப்படியே தாங்கே பார்த்துனுக்கான். இங்கே அப்படியே ஸ்லோவாக இங்கேயோட கழுத்துக்கு பக்கம் போகிறான். அங்கே அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சொல்கிறான், உனக்காக இவ்வளோ நாளாக பேஷண்ட்டாக பொறுமையாக இருந்தேன், நீ எப்போ என்னை அக்செப்ட் பண்ணிட்டு நீ கூட இருப்பேன்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீ ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பிரேக் வேணும்னு கேட்குற.
என்னால் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருக்க முடியாது. உனக்காக இவ்வளோ நாளாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தேன். உன் லவ்க்காக, உன்னோட அக்செப்டன்ஸ்க்காக இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தேன். ஸோ இது இவ்வளோ நாளெலாம் என்னெல்லாம் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கும் மேலெலாம் நான் பொறுமையாக இருக்க முடியாது. சரியா? எனக்காக கொஞ்ச நேரத்துக்கு கோஆப்ரேட் பண்ண பேபி பாய். எனக்காக பண்ண மாட்டியா? அப்படி இல்லை, அது ஃபஸ்ட் டைமில் அதான். நான் மட்டும் என்ன 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் வந்திருக்கேன். எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் இங்கே பாரு, சின்ன பையனாச்சு பொறுமையாக பண்ணலான்னு தான் இருந்தேன். சரியா? இவ்வளோ நாளாக பொறுமையாகவும் போயிருந்தேன், இவ்வளோ நேரமாக பொறுமையாக தான் பண்ணியிருந்தேன். நான் பண்ணணும்னு நினச்சேன்னா எப்பயோ பண்ணிவிட்டு ரஃபாக பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை டெஸ்ட் பண்ணாத பேபி பாய். சரியா? சரி. இப்போ தான் அப்படியே இங்கே பார்க்குறான். இங்கே பார்த்துட்டு என்னை பார்த்து பயப்படாத, நானும் கடிச்சிடலாம் மாட்டேன். என் வாய்ஸ் தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, மற்றபடி லவ் அவ்வளோ இருக்குது. சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். அந்த குழந்தைய பார்த்துட்டு, அவனோட குழந்தை பேச பார்த்துட்டு ஆனாலே அடக்கம் இல்லை, லைட்டாக சிரிச்சுட்டு ஃபைலை கிஸ் பண்ணுறான். திருப்பியும் அவனோட செஷன் கண்டினியூ பண்ணுறான். இப்போ திருப்பியும் A to Z மாதிரி அப்படியே லிப்ஸ்லேருந்து, நெக்லேருந்து, ஷோல்டர்லேருந்து, செஸ்ட்லேருந்து, அப்படியே ஸ்டொமக்லேருந்து எல்லாத்தையும் திருப்பியும் A to Z மாதிரி பண்ணுறான். அப்படியே பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே போய் திருப்பியும் செக் பண்ணுறான். இந்த தடவை இன்னும் கொஞ்சமே ப்ளஷர் கொடுத்து தான் பண்ணுறான். ஆனால் இவங்களுக்கு அது ஹெவன் ஃபீலாக இருந்தாலும் அது ரொம்ப ப்ளஷராக இருக்குது. இங்கே இவங்க அப்படியே பேக் ஹேர், அதாவது தாங்களோட பேக் ஹேர் பிடிச்சான். இப்போ அப்படியே இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆஃப் ஐஸ் அப்படியே ஆஃப் ஐஸ் க்ளோஸ்டாக இருக்குது. அப்படியே அவன் ஹெட்டை பின்னாடி போயிடுச்சு. அப்படியே தாங்கும் அப்படியே பண்ணேன். இங்கே தாங்க அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறான். அவன் எப்படி அப்படியே எந்த பொசிஷனில் எப்படி இருக்கான், அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அந்த சக் டைம்லேயே, அதாவது அது பண்ணியிருக்கும் போதே லைட்டாக ஸ்மர்க் பண்ணுறான். திருப்பியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தேன்னா இப்போ தாங்க படுத்துனுக்கான். இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஃபஸ்ட் டைமில், ஸோ அதனால் அது பண்ண முடியல. அதை 10 செகண்ட்ஸில் திருப்பி எடுத்துறான். முடியல. ட்ரை பண்ணு பேபி பாய், ட்ரை பண்ணு பேபி பாய், ஆனால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்ல திருப்பியும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அது பெருசாக இருக்குது. அவன் சின்ன பையன் தானே, ஸோ அது அவனுக்கு பெருசாக இருக்குது. அதனால் அது என்ன சொல்ல, அது வாயிலே வைக்க முடியல. அது செக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியல. அவ்வளோ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் திருப்பி எடுத்துடுறான். சுத்தமாக முடியல. இங்கே ஸ்லோவாகவே ஸ்வாலோ பண்ணு. சரியா? ஸ்லோவாக மெதுவாகவே பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக பண்ணு. நானும் அவனை ஃபோர்ஸ் பண்ணல. சரியா? ட்ரை பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கிறான். ஸ்லோவாக இங்கே தான் அவ்வளோதான் ஸ்லோவாக பண்ண பார்ப்போம். இங்கே ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்லோவாகவும் பண்ணு, பிரச்சனை இல்லை. ஓகே, எடுக்காது, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு. இங்கே தான் அப்படியே இங்கேயோட பேக் அப்படியே தட்டி கொடுத்தனுக்கு அப்படியே பண்ண பொறுமை பண்ணு அப்படின்னு இங்கே இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ இங்கே அது அப்படியே எப்படியும் அதை எடுத்துக்கிட்டான் ஃபுல்லாகவே. அது ஃபுல் லென்த்து எடுத்துக்கிட்டான். எந்த குமட்டத்தும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் எப்படியோ அது எடுத்து எப்படியோ பண்ணிட்டான். இவன் இங்கே தான் தாங்க பார்க்குறான் இப்போ என்ன பண்ணணும்னு. இவன் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக, எப்படி குல்ஃபி சாப்பிடுவோ அந்த மாதிரி ஸ்லோவாக செக் பண்ணி வைப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்லோவாக ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் முடியல. அதே மாதிரி லைட்டாக கடிச்சிட்டான். இங்கே பாரு, திருப்பியும் சொல்கிறேன், அது கடிக்காத, எனக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லாம் போயிடும். ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக, எப்படி குல்ஃபி நீ வந்து சக் பண்ணுவியோ அந்த மாதிரி ஸ்லோவாக மெதுவாக பண்ணு, ஓகேவா? எந்த ரஷ்ஷும் வேணாம், எந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் வேணாம், ஸ்லோவாக பண்ணு. இங்கே வந்து இங்கேயும் அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்லோவாக பண்ணுறான். முடியல, திருப்பியும் கடிச்சிடறான். டேய் கட்டிக்காதரா, மொழிக்கு சொன்னால் கேளு, சரி எடு, வா எடு அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எடுத்துடுறான். இங்கே வந்து தாங்கிட விட, சாரி தாங்க, தெரியாமல் அடிச்சிட்டேன், வலிக்குதான். அவ்வளோ வலிக்கல. எனக்காக போய் சொல்லாத, உண்மை சொல்லு, வலிக்குதான். வலிக்கலை, எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வலிக்கலை, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கிஸ் பண்ணுறான் அவனுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். இது வந்து இங்கே மெகா செஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ரொம்ப ஜென்டலாக பண்ணுறான். இங்கே வந்து அந்த ஜென்டல்லையும் அவனுக்கு வந்து லைட்டாக வலிக்குது. எங்கிக்கு ஸ்லோவாக பண்ணு. இதுக்கு மேலே ஸ்லோவாக பண்ணணும், நான் எடுத்துகிட்டு கையால் தான் அவனுக்கு பண்ணணும். ஆனால் வலிக்குது. சரி ஸ்லோவாக பண்ணுறேன், ட்ரை பண்ணு, சரியா அப்படின்னு சொல்ல, அவன் வந்து சொல்கிற மாதிரியே கோஆப்ரேட் பண்ண சொல்கிறான். அவனும் வந்து அந்த ஸ்லோ மூமெண்ட்டில் அந்த ஸ்லோவிலேயே வந்து இவங்க கோஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்படியே வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறான். நீ அதை தான் இங்கே பாரு, அவன் வந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறான். திருப்பியும் கோஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணு, ஓகே? மூவ் பண்ணு, யாருக்கும் கேட்காது, சத்தமாக மூவ் பண்ணு, சரியா? சரி 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 லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலும் இப்படி கத்துறான். எனக்கு வலிக்குது. சரி சரி ட்ரை பண்ணு, ஓகே? ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து எதுக்கெத்தாலும் வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்ல, அவனும் வந்து பொறுமையாக எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணுறான். அவன் வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து பல்ல கடிச்சு மீன்ஸ் லைக் பிடிக்காம இல்லை, அதாவது அது அந்த பெயினை தாங்க ட்ரை பண்ணான், பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண இவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண, அதாவது அந்த பேர் பண்ணுறான் அந்த பெயினும். அதாவது அந்த பெயினுன்னு எடுத்துக்காமல் அதை கொஞ்சம் ஃபீல் எடுத்துக்கலாம், அதாவது அது வந்து ரியல் ஃபீல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே மாற்றிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் செம்மையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு 1/2 hour கழித்து பார்த்தோன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஸ்லோவாக பண்ணியிருப்பாள், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். இங்கே இவங்களுக்கு அது வந்து பெயினாக பார்க்காம ஒரு ப்ளஷராக பார்க்க ஆரம்பிச்சிட்டு அவன் மூவ் பண்ணியிருக்கான். தாங்க தாங்க வலிக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து தாங்கும். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தான், ஓகே? அதுதான் பேபி பாய், நல்லா பண்ணுற, அப்படியே நல்லா ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து இவங்கியும் அதே மாதிரி பண்ணுறான். அவன் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான், ப்ரெஷர் ஆகுது. அது அவனுக்கு உள்ளுக்குள்ள. இங்கே வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணியிருக்கான். இப்போ பொசிஷன்லாம் அப்பப்போ மாறுது. அதாவது ஒரு கால் வந்து ஹிப்பில் வச்சுக்கிறது, இல்லைன்னா இன்னொரு கால் வந்து ஷோல்டரில் வச்சுக்கிறது. அப்படின்னா அப்படியே வந்து பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு அப்பப்போ. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா இப்போ அவன் டாப்பில் இருக்கான், இங்கே வந்து பாட்டம் வந்து தாங்க இருக்கான். இப்போ வந்து இங்கே தாங்கலாம் பண்ணு அப்படி தான் பண்ணு விட்டாமல் பண்ணு பிரேக் எடுக்காத, அப்படி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறானா. அவனுக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி ஃபுல்லாலாம் வரல அவனுக்கு. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுது. பண்ணு உனா முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு உன் ஸ்பீடை கொடு, பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து தாங்க சொல்கிற மாதிரியும் அவனும் ட்ரை பண்ணுறான். ஃபுல் எனர்ஜி அவனை அடி வயத்துலேருந்து ஃபுல்லாக ஸ்பீடாக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
இங்கே வந்து தாங் ரொம்ப மேலே கீழே போயினுக்கா. இங்கே அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் அப்படியே வந்து செம்ம ஷேக் ஆகுறான். இந்த மேக்கப் செஷனில் ஒரு பிரேக்கும் இல்லை, ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது தாங் இல்லைனா இவங்க இல்லைனா தாங் அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியும் இவங்க வந்து பிரேக் கேட்டாலும் தாங் நோன்னு தான் சொல்லுவான். ட்ரை பண்ணு, கோஆப்ரேட் பண்ணு, ட்ரை பண்ணு, ஆனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மோட்டிவேஷனில் அப்படியே வந்து கிஸ் கொடுத்துன்னுக்கான். அப்படியே வந்து பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியும் வந்து பொசிஷன்லாம் அப்பப்போ மாறுது. அதாவது படுத்துக்கிட்டோம், இல்லைனா வந்து உட்கார வச்சுட்டோம், இல்லைனா வந்து அவனை ஹிப்பில் வச்சுக்கிட்டோம், இல்லைனா வாலில் பின் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பொசிஷனில் வேறு பண்ணியிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. இவங்களால சுத்தமாக இல்லை. ஆனால் அவனால் முடிஞ்ச ஸ்ட்ரென்த்து கொடுத்துன்னுக்கான். பிரேக்கே இல்லாமல் பண்ணது அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தாங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் கழித்து பிரேக் எடுக்கிறாங்க. அப்பா எப்பயாச்சும் உனக்கு விடணும்னு தோணுச்சேன். என்னால் சுத்தமாக முடியல. உனக்கு மட்டும் இங்கேருந்து தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து எடுத்தோம். உள்ளுக்குள்ளே அவ்வளோ லவ்வும் ஆப்ரேஷன் வந்தால் எவ்வளோ நாள் வேணால் பண்ணலாம். உன்னாலையும் பண்ண முடியும். என்கிட்ட என்ன லவ் இல்லைன்றியா? லவ் இருக்குது, ஆனால் அப்சஷன் இல்லைன்றேன். பின்ன உன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாலாம் உன்னை நல்லா பண்ண தெரியாது. அது இப்போ வராது. இப்போ தானே நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ணியிருக்க. அக்செப்ட் பண்ண ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்பித்தேன்னா உனக்கு தெரியாது தான். கொஞ்ச நாள் போகும். அப்போ நீயே காலேஜில் லீவ் போட்டுக்கிட்டு என் கூட இருப்ப. சரியா? அது கடைசி வரைக்கும் நடக்க. நாளே காலேஜுக்கெலாம் லீவ் போட மாட்டேன்ப்பா. அது உனக்காலாம் போடவே மாட்டேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓவர் ஆகுறான். எனக்கு அவ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து பிடிச்சி அப்படியே வந்து மேலே பின் பண்ணுறான். மேலே பின் பண்ணிட்டு அப்படியே வந்து அவன் நெக்கை பைட் பண்ணுறான். சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் தாங்க விடு வலிக்குது. என்ன சொன்ன? பண்ண மாட்டேன். எப்படி பண்ண வைக்கிறேன் இப்போ உன? நைட்டு ஃபுல்லாக பண்ணி வீட்டில் இல்லை ரூம்லேயே உன்னை படுக்க வைக்கணும். அப்போ உனக்கு தெரியும். இதுக்காகவே ஒரு நாள் பண்ணுறேன்டி. அப்போ உனக்கு தெரியும் என்னோடய அப்சஷனு லவ்வுன்னு. இப்போ விட கழுத்து வலிக்குது. கடிக்கிறான். இப்போ நாய் மாதிரி கடிக்கிறான். என்ன சொன்னேன்? ஆமாம், உனக்காக நாய் மாதிரி பின்னாடி வந்தல்ல. சொல்லுவேன், இன்னுமே சொல்லுவேன். நான் சொல்கிறது இருக்கட்டும். என்னை விட கழுத்து வலிக்குது, கையும் வலிக்குது. விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விடுறான். அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் மேக்கப் செஷன் நடக்குது. அப்படியே இது பண்ணுவாங்க. இந்த செஷன்லே அதாவது இவ்வளோ நேரமாக செஷன் நடந்ததே ஃபுல்லாக கிஸ் தான் நிறையா நடந்திருக்கும். அதாவது செஷனோட கிஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பைட் மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஹிக்கீஸு நிறையவே இருக்கும். அவனோட பாடி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த கிஸ்ஸும் இந்த ஹிக்கி மார்க்ஸும் தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படியே வந்து பண்ணி முடித்து அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறாங்க. ஸோ அதாவது அது 2 மணி போல் இருக்கும். ஸோ அதாவது நான் வந்து போன பார்ட்டில், அதாவது செகண்ட் பார்ட்டில் நான் வந்து சொல்லியிருப்பேன்ல 2 மணிக்கு படுத்திருப்பாங்கன்னு. அதே மாதிரி 2 மணி இங்கே படுத்திருக்காங்க. ஸோ இதோடய முடியுதுடா. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட் தான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க. அதாவது இந்த ஸ்பெஷல் பார்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. நான் இன்னும் அந்த 2 ஷார்ட்ஸ் பார்க்கலனா இப்போ பார்த்துருவாங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக போடுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு டேக்குக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாகவே அது வந்து போடுறேன்டா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் பார்ட் எப்படின்னு சொல்லுங்கள். அப்பப்போ நான் திக்கியிருந்தேன், இல்லைன்னா பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி கேட்டிருக்கோன்னா அதுக்கு ரொம்ப சாரிடா. அதாவது நான் வந்து ரூமில் ரொம்ப குட்டியோட ரூமில் இருக்கேன். ஸோ அதனால் சின்ன சத்தங்கள்லாம் வருது. ஸோ அதுக்காக அதனால தான் அவ்வளோ சத்தம் வந்திருக்கு. ஸோ ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி டூரேஷன் கம்மியாக இருந்தால் அது வேறு எதுவும் இல்லை. இந்த ஸ்பெஷலுக்காக, அதாவது இந்த மேக்கப் செஷனுக்காகவே நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். அதாவது
எந்த எக்ஸ்ட்ரா சீனும் கிடையாது. வெறும் ஃபுல்லாக அந்த மேக்கப் செஷனில் அவங்க என்ன பேசியிருப்பாங்க, மேக்கப் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, அது மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ பர்த்டே செலிபிரிட்டிஸ். நீ தொட்டு பேச சீக்கிரம் விட்டு போகும் ஏன் ஜோரம், வெட்டி கதை பேச வேணாம் வாடா. நான் ஓல பாய விரிக்கிறேன், உனக்கு விருந்து வைக்கிறேன், முழுசா என்ன தின்னு புட்டு போடா. நீ எதுக்கு தயங்கி நிக்கிற, என்ன ஒதுக்கி வைக்கிற, சும்மா முரடு பிடிக்கிற, கட்டி எள்ளுடா. உன் முரட்டு திமிரு எனக்கு தான், அதுவும் தெரியும் உனக்கு தான். கத்தி வச்ச ஆசை பொங்கு தட ஓலையா, பொத்துக்கிட்டு ஊத்த